நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் எல்லோருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம் கிறிஸ்துவின் மலை உபதேசம் என்ற தலைப்பில் அநேக திவ்ய உணர்வுகளை வர இருக்கும் நாட்களில் ஆராயிருக்கிறோம். அதில் இன்று நாம் கிறிஸ்து தமது மலை உபதேசத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகையில், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள் என்று சொல்லுகையில், யூதர்கள் தங்கள் பலிகளின் இறைச்சியை நாய்களுக்கு கொடுக்கலாகாது என்று உருவகமாக சொல்லி, இங்கு அவர் தேவனை அறியும் அறிவை அல்லது கிறிஸ்துவை அநீதியை விரும்புகிறவர்களிடம் கொடாதிருங்கள், அந்த அநீதியை விட நினைப்பவர்களுக்கே கொடுக்க வேண்டும், மேலும் உங்கள் முத்துக்களை அல்லது ஞானத்தை பன்றிக்கு முன் போடாதிருங்கள், அல்லது கர்த்தருக்கு பயப்படுகிற உபதேசத்தை சுத்தத்தை விரும்பாதவர்களுக்கு ஞானத்தின் கடிந்து கொள்ளுதலை அவர்களின் வழிகளை வெளிப்படுத்தும்படி அவர்கள் நடைகளுக்கு முன் போடாதிருங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளின் மதிப்பு தெரியாமல் மிதிப்பார்கள், மேலும் அவர்கள் உங்கள் வழியை பார்த்து உங்களிடம் திரும்பி கொண்டு உங்களை துன்பப்படுத்துவார்கள். எப்படி பன்றி முத்தின் மதிப்பு அறியாமல் அதன் முன்பு போடப்பட்ட முத்தை அது அவைகளின் உணவு அல்ல என்று கோபத்தினால் போட்டவர்களை பீறுவது போல இவர்களும் உங்களை பகைப்பார்கள், இன்னும் சொன்னால் உங்களுக்கு இடரல் செய்வார்கள் என்றார். கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடன் கூட இருப்பதாக. ஆமேன்.